ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மாத பலன்கள்ல மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும். இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களாக கணிக்கிறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு தலைவனாகப்பட்டவர் இந்த மேஷ ராசியில இந்த மாதத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதத்துல அவர் 15ஆம் தேதி அந்த 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த 15ஆம் தேதி பயிற்சி ஆகும் போது அந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புதனும் அதே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 30ஆம் தேதி மே மாதம் புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறாரு. இவரோட சேர்ந்து அந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், மாத கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு 14ஆம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார். இந்த 14ஆம் தேதி மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குருவோட சேர்ந்து மிதுன ராசிக்கு குருவோட செயல்படக்கூடிய ஒரு டைம். அதனால இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது அதிகப்படியான பண வரவுகள் அப்படின்றது அதிகப்படியான பேருக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதத்துல முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு இந்த செவ்வாய்க்கு. அதனால அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் ஆட்சி பெற போறார். அடுத்து பாதி மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெற்றும் பிற்பகுதியில குருவோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இந்த மே மாதம் இருக்குது. இது எல்லாமே எந்தெந்த மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இந்த மிதுன ராசி இரட்டையர்களை குறியீடாக கொண்ட ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய முடிவுல சில குழப்பங்கள் இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனைப்படி அந்த முடிவை எடுக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். ஒரு மிதுன ராசி என்பர்கள் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகப்படியாக எல்லாரையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் என்ன பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, தன்னுடைய அப்பா என்ன தொழில் செய்யறாரு, தன்னுடைய அப்பா என்ன வேலை பண்றாரு, அந்த வேலையில என்ன சம்பளம், இப்படி எல்லாம் அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தா கூட அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் வீட்டுல அப்படியே ஒரு சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஏமா நீயும் வேலைக்கு போனா என்ன, நீயும் நிறைய வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு, இந்த மிதுன ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பெற்றோர்கள் எப்போதுமே கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அதனாலதான் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்கு அது பிடிக்காது. நீ வேலைக்கு போ, உனக்குன்னு சம்பாதி அப்படின்ற மாதிரியாக சில மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக எல்லா கதவுகளும் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்க போனாலும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்னை சுத்தி இருக்குது. அதே சமயத்துல எங்க போனாலும் எனக்கு மற்றவர்களினுடைய, அதாவது 3வது நபர்களினுடைய தலையீடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. இந்த 3வது நபர்களின் தலையீடு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதுமே நான் முதலே சொன்ன மாதிரி மற்றவர்கள் கிட்ட கேட்டுதான் இவர்கள் ஒரு முடிவே எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பழக்கப்பட்டதுனால இந்த 3வது நபர்களினுடைய தலையீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா மற்றவர்கள் இவர்களுடைய குடும்பத்துல உள்ள நுழைஞ்சிருவாங்க. நான் சொல்றேன்டா, உங்க வீட்டுல நான் சொல்றேன், உங்க வீட்டுல நான் பேசுறேன், உங்க வீட்டுல நான் இது செய்யறேன், இப்படி அந்த ஒரு இன்டர்வென்ஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும்.
இது இவர்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. இப்போ இவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இவங்க நம்ம கிட்ட வராதபடி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய தொந்தரவுகள் இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால பெரிய அளவுக்கு யாருக்கிட்டையும் சஜஷன் கேட்காதீங்க. அந்த சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதே சமயத்துல உங்களுடைய பர்சனலான சில விஷயங்களை வெளியிடத்துல சொல்லக்கூடாது. மிதுன ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்கள். தனக்குன்னு யாரும் இல்ல, தன்னுடைய ஒரு துயரத்தை கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல, தனக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சு சில பேர்கிட்ட ஈஸியா ஏமாறக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா வீட்டுல இருக்கும்போது அம்மா அப்பாவினுடைய ஒரு பேச்சு கூட இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இப்போ இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு கோச்சார கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா யார பார்த்தாலுமே இவர்களுக்கு ஒரு வெறுப்பும், இவர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதனால அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு 2 மாதத்திற்கு ரொம்ப கண்ட்ரோலா இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியின் மீதே பயணம் செய்யறதுனால இந்த மாதத்துல சில கடன் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வரவேண்டிய வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல உங்களுடைய விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை ரீதியான தொந்தரவுகள் இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம தான் வெளிநாட்டுல இருந்து நிறைய விஷயங்களே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தான். உங்களுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் இல்லாம நீங்க அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படியாக தோஷம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு இமிகிரேட் பண்ணி போயிருப்பாங்க, அதாவது மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க. அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அந்த இலங்கை தமிழர்கள், இலங்கையில இருந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகி வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தோஷம் இருக்கும். நிறைய இடத்துல பெண் சாபங்கள், நிறைய இடத்துல அந்த குருமார்களின் சாபங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களினுடைய முன்னோர்களினுடைய தோஷங்கள் இதெல்லாமே இந்த இடத்துல இந்த நபர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் கண்டிப்பாக வரும். வேலை இடத்துல நிறைய ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இந்த மே மாதத்துல ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்ட, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதனால உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளும், ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துல அவர் 2ஆம் இடத்திற்கு போறதுனால இப்ப செய்யக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கணவன் மனைவி விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமா இருக்கலாம், ஒரு பாசமாக இருக்கலாம். ஒரு பாசத்தின் மிகுதியில பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, நான் எதுக்கு உங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கருத்து வேறுபாடாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். அதனால கணவன் மனைவி பந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மிதுன ராசி என்பவர்கள் உருவாக்கிக்கணும். அப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணங்கள் அப்படின்றது இந்த மாதத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒரு 6 வருடத்திற்கு மேலாக காதலிச்சிருக்கிறோம், ஒரு 3 வருடத்திற்கு மேலாக காதலிச்சிருக்கிறோம், எங்களுக்கு இப்போ நாங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். அது திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு
கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு இடமாற்றம், உங்களுக்கு தேவையான இடத்துல போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம், அது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மிக பெரிய அளவுக்கு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு பதவி கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல்லையே இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு ஆதரவையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கமிஷன் சார்ந்த தொழில்ல நிறைய ஒரு வருமானம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து படிப்பு விஷயத்துல மாணவர்கள் அவர்களினுடைய படிப்புல நல்ல ஒரு உயர்ந்த உச்சத்தை தொடர்வதற்கு உண்டான ஒரு நேரமாகவும், நீங்க நினைச்ச ஒரு படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகம், நீங்க பிறந்த தேதி, நீங்க பிறந்த இடம், நீங்க பிறந்த நேரம், இதை பொறுத்து உங்களுக்கு ஒரு ராசி கட்டம் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் ஏதாவது தள்ளி போகுது, எதனால எங்களுக்கு 3 வருஷமா நாங்க திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது, இந்த மாதிரியாக உங்களுடைய பர்சனலான விஷயங்கள், எனக்கு சில இடத்துல எனக்கு ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக எனக்கு ஏதாவது தொந்தரவுகள் வருமா, இதெல்லாமே இந்த மிதுனராசி என்பர்களினுடைய ஒரு மறைமுகமான வாழ்க்கையெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்து ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.